ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கூட தக்காளி சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கூட இப்போ மாங்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மாங்காய் வதங்கட்டும். மாங்காய் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்ருக்கேன். வீட்டில் அரைச்சது தீர்ந்து போச்சு. கடை மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலா நான் இதில் போடல. இருந்தாலுமே குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டதுனால புளி ஊற்ற தேவையில்ல. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் இதில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இல்லை மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டாச்சு. இதை அப்படியே பிளேட் போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.